பல்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு. சூர்யா நீ போய் டாக்டர் கூட்டு வாப்பா. சரிங்க மாமா. சிஸ்டர் பொழைச்சிட்டா போல இருக்குது. என்னாச்சு? வழிவிடுங்க. டாக்டர் இங்க பாருங்க, திடீர்னு பல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மாரி மாரி அக்கா எங்க போயிட்ட மாரி? ஸ்ரீஜாக்கு பல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உடம்பு நல்லமா அசைவு கொடுத்தது. பொழைச்சிட்டா போல இருக்குது. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. வாங்க மாதாஜி. வா. மாரி நீ ஒன்னும் கவலைப்படாத. நம்ம ஸ்ரீஜாக்கு ஒன்னும் ஆகாது. அவ ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பா குழந்தைய பெத்தெடுப்பா. அவ குழந்தைங்க அவள அம்மான்னு கூப்பிட மாரி. ஆமா மாரி நீ எங்க போன? ஸ்ரீஜாவுக்காக நான் சாமி கிட்ட வேண்டிக்க போயிருந்தேம்மா. உன்னோட வேண்டுதலுக்கு கடவுள் கண் திறந்துட்டாங்க மாறி. அதனாலதான் ஸ்ரீஜாவுக்கு மறுபடியும் பல்ஸ் அதிகமாயிருக்க. கரெக்டா சொன்னீங்க சூரிய மாமா. ஸ்ரீஜா ஸ்ரீஜா கண்ணை திறந்து பாருங்க. நான் பேசுறது கேக்குதா? மெதுவா கண்ணை திறங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க. இட்ஸ் ஆல் ரைட். வராங்க. டாக்டர் 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 என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் தான். அவங்க பல்ஸ் நார்மல் ஆயிடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல. ஷீ இஸ் ஆல் ரைட் நவ. கடவுளே. தேங்க்யூ டாக்டர். நாங்க பார்க்கலாமா? தாராளமா போய் பாருங்க. இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட கூட்டு போலாம். பயப்பட தேவையில்லை. தேங்க்ஸ் டாக்டர். ரொம்ப நன்றி தேங்க்யூ டாக்டர். போ மாரி. சிஸ்டர் அங்க வரும்னு பார்த்தா என் பக்கத்துல வந்து நிக்குது. நான் பேசுனதெல்லாம் கேட்டிருக்குமா சிஸ்டர்? வாய மூடு. மாரிக்கு வச்ச குறியில அவ தங்கச்சி சிக்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்க மருமகளையும் அவ வயித்துல இருந்த உன் வாரிசையும் பறி கொடுத்துட்டு வந்துட்ட. உனக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். நீ கவலைப்படாத. அந்த மாரிக்கு கூடிய சீக்கிரம் நான் முடிவு கட்டுறேன். உங்க ஆழ்ந்த அனுதாபங்கள்ல எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்லை. என்ன பாக்குற? என்னவோ அந்த விஷக்கணியில 5 பாம்போட விஷம் இருக்குது, 10 பாம்போட விஷம் இருக்குதுன்னு ஃபீல் அவுட்ட. அந்த விஷக்கணியை சாப்பிட்ட உடனே ஆள் காலி. அதுக்கப்புறம் யாராலையும் காப்பாற்ற முடியாத பெருசா பில்டப்லாம் பண்ண. ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல. நீ என்ன சொல்ற சங்கர பாண்டி? என்ன சொல்றேன்னா சுரக்காக்கு உப்பு இல்லன்னு சொல்றேன். விஷக்கடிய சாப்பிட்ட ஸ்ரீஜா சாவல, உயிர் பழைச்சு வந்துட்டா. தெரியும்ல? என்னது? 4 ராஜநாகத்தோட விஷத்தை ஒன்னா சேர்த்து உருவாக்குன விஷக்கணிய சாப்பிட்ட ஸ்ரீஜா உயிர் பழிச்சிட்டாளா? ஆமா, முதல்ல செத்து போயிட்டா, அப்புறமா பொழைச்சிட்டா. என்ன சொல்ற சங்கர பாண்டி? நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன நடந்துச்சு கொஞ்சம் விளக்கமா சொல்லு. விஷக்கணிய சாப்பிட்டு மயக்கமான ஸ்ரீஜாவை நாங்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம். ஐசியூல அட்மிட் பண்ண டாக்டர் கொஞ்ச நேரத்துல ஸ்ரீஜா செத்து போயிட்டான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீஜாவுக்கு திடீர்னு பல்ஸ் எல்லாம் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னாங்க. உயிர் பொழைச்சிட்டா. முதல்ல ஸ்ரீஜா செத்துட்டான்னு சொன்ன டாக்டர் திரும்ப வந்து அவளை செக் பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸ்ரீஜாவும் துள்ளி குதிக்க புள்ளிப்பான் மாதிரி வீட்டுக்கு ஓடியாந்துட்டா. தெரியும்ல?
நீ சொல்றத என்னால நம்பவே முடியல. ஆ? நான் உருவாக்குன அந்த மாய விஷக்கனிய சாப்பிட்ட யாரும் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை. ஸ்ரீஜா அந்த கனிய சாப்பிட்டிருந்தா கண்டிப்பா உயிர் பிழைச்சிருக்க மாட்டா. ஆ? சிஸ்டர், நான் முதல் ரீல்ல இருந்து கடைசி ரீல் மட்டும் ஓட்டிட்டேன். அது நம்ப மாட்டேங்குது. நீங்களும் ஒரு தடவை ஓட்டுங்க, அப்பயாவது நம்புதான்னு பாப்போம். ஆமா மித்ரா, சங்கரபாண்டி சொன்னது எல்லாமே உண்மைதான். விஷக்கனிய சாப்பிட்டு ஸ்ரீஜா உயிர் பொழைச்சிட்டா. ஸ்ரீஜா செத்துட்டதா முதல்ல டாக்டர் சொன்னது உண்மைதான். ஆனா மாறி ஏதோ ஒண்ணு செஞ்சு ஸ்ரீஜாவை பொழைக்க வச்சுட்டான்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா அது நான் இல்ல மாறி. ஏன் உருவத்துல உன் வீட்டுக்கு வந்தது ஏதோ ஒரு மாய சக்தி. ஆயுள நீட்டிக்க செய்யும் அற்புத நெல்லிக்கனின்னு பொய் சொல்லி உன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்த பார்த்திருக்காங்க. உன்னோட நல்ல நேரம் நீ தப்பிச்சிட்ட, உன் தங்கச்சி மாட்டிக்கிட்டா. உனக்குள்ள இருக்கிற தெய்வ சக்தியை கட்டி வச்சிருக்கிறவங்க தான் இப்ப இதையும் செஞ்சிருக்கணும். அமாவாசை அன்னைக்கு தான் உன்னோட தெய்வ சக்தி உனக்கு திரும்ப கிடைக்கும். அது வரைக்கும் நீயும் உன்னோட குழந்தையும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் மாதிரி. ஆத்தா கமலாம்பா. சரிங்க சாமி, நான் எச்சரிக்கையா இருந்துக்கிறேன். நல்லது மாறி. அம்மன் உனக்கு துணையா இருப்பா, நீ கவலைப்படாத. சரிங்க சாமி, நான் வரேன். போயிட்டு வா, நல்லதே நடக்கும்.